அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போட பூசணிக்கால தோச்சு பண்ண போடியா அம்மா? இல்லை மோளை, பூசணிக்காயில் ஜூஸ் பண்ணல. உனக்கு பிடிச்ச மாதிரி அல்வா செஞ்சு தரேன். முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சூடாந்து கொஞ்சமாக பாதாம், நிலக்கடலை, கிறிஸ்மஸ் சேர்த்து எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற நெய்யில் சின்னதாக திருவி வச்சுருக்கூடிய பூசணிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். பூசணிக்காய் நல்லா வெந்ததும் தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தோலும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கணும். சர்க்கரை சேர்க்கும் போது பூசணிக்காய் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆகும். திரும்பவும் அது கெட்டி ஆயிரும். இது கூட நான் இப்போ 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அல்வா திரண்டு வந்துருச்சு. இப்போ தான் முதல்ல வறுத்து வச்சுருக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டு எடுத்தேன்னா சூப்பராக நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி. மக்களே, என்னம்மா அல்வா ரெடி ஆயிடுச்சு மக்களே. சாப்பிட்டு பார்க்குறியா? சரி அம்மா. மக்களே, அல்வா சாப்பிட்டியா? அல்வா எப்படி இருந்தது? அல்வா சூப்பர்.